இப்போ க்ரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து டர்பிட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால லப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம சாக்லேட் கேக் 1 kgக்கான சாக்லேட் கேக் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது ஹனி கேக் 1/2 kg வந்து ஓவனில் பேக் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது ரெண்டுக்கும் சேர்த்து நான் வந்து க்ரீம் எடுத்துக்க போகிறேன். ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நான் வந்து 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா க்ரீமை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒரு பீட் பண்ணிவிட்டு லைட்டாக வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி சேர்த்துக்கிட்டோம். இது கூட பவுடர் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சுகரோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். இப்போ பீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஸ்பீடு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸை பார்க்குற எல்லா ஹோம் பேக்கர்ஸ்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் பேக்கராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்லா ஒரு யூஸாக இருக்கும். அதுக்காக பாருங்கள். இப்போ பாருங்க க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி எடுத்து இப்படி பண்ணணும்னா க்ரீம் கீழே வரக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஓவனில் வச்சுருக்கிற கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு ஆற வச்சு அதுக்கு வந்து நம்ம டிசைன் போட்டுடலாம். அடுத்தது சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி கேக்குக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் சுகர் சிரப்பு. அதுக்கு வந்து நான் 1 கப்பு வாட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட பவுடர் சுகர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாலு ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துட்டேன். நம்ம வந்து அந்த 1/2 kg பீஸ் கேக் போட போகிறதுனால அது வந்து ஹனி கேக் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கிறோம். அதனால 1 ஸ்பூனு ஹனி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டாபர் ஹனி, இந்த பிராண்டு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். நல்லா இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, தேனும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி இந்த கலரில் இருக்குது சுகர் சிரப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கை ரெடி பண்ணிவிட்டு பீசஸ் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.